ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சிலருக்கு நீ எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் எந்த ஒரு விஷயமும் பெய்ய போவது கிடையாது. அதனால் தேவையில்லாமல் அவருடன் நின்று நீ விவாதம் செய்வதை விட, நான் சொன்னது இதுதான் என்று ஏதோ ஒரு விஷயத்தை விவாதம் செய்வதை விட, அவரிடமிருந்து ஒதுங்கி வருவதே உன் வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததாக இருக்கும். எத்தனை நாள் தான் உன்னை நீ புரிய வைப்பாய்? எத்தனை ஆண்டுகள் தான் நான் அப்படி இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காகத்தான் இருக்கிறேன் என்பதை புரிய வைப்பாய்? தங்கமே, யாருக்கும் நீ புரிய வைத்து அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன்னுடைய குணத்திற்கும் உன்னுடைய பழக்க வழக்கத்திற்கும் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். தெய்வங்களாகிய நாங்கள் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ யாரை கண்டும் பயப்படவும் வேண்டாம், யாருக்கும் நீ தலை குனிந்து நிற்கவும் வேண்டாம், உன்னை நீ நிரூபித்து காட்டவும் வேண்டாம். ஏனென்றால் நீ நல்ல பிள்ளை. எந்த இடத்திலும் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கும் நடக்கக்கூடாது நம்மால் என்று நினைக்கிறாய். ஆனால் சிலர் புரிந்து கொள்ளவில்லை பத்தியா? அதனால் மற்றவர்களை பற்றி நினைத்து நீ வருந்தாதே. காலப்போக்கில் அனைத்துமே சரியாகிவிடும். உன்னுடைய அப்பாவாக இருந்து நான் அனைத்தையும் மாற்றுவேன். நீ நல்ல பிள்ளை தங்கமே. அதனால் இவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்பாமல் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையில் உன்னுடைய அனைத்து செயல்களையும் தொடர்ந்து நீ செய்து கொண்டே இரு. நிச்சயமாகவே உன் வாழ்வில் சகலங்களும் கிடைக்கும். உன் வாழ்வில் இனி ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஏற்றமாக மட்டுமே இருக்கும். உன் மன பாரத்தை நான் குறைக்க வந்துவிட்டேன். சீக்கிரமாகவே உன் பாரங்கள் அனைத்தும் குறைந்து சந்தோஷமாக நீ மலமளவென்று வளர துவங்குவாய். இதற்கு முன்பெல்லாம் மற்றவர்களுக்காக பயந்து பயந்து இருந்தாய். இதற்கு அப்புறம் நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. படைத்த தெய்வமே உன்னிடம் இருக்கிறது. அதற்கு பிறகு நீ எதற்கு பயப்பட வேண்டும் சொல்? நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? ஒவ்வொரு நாளும் நான் உனக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா? அதனால் உனக்கான நல்லது நடக்கும். அதுவரை அமைதியாக இரு. யாருக்காகவும் நீ எப்பொழுதும் தலை குனியவும் வேண்டாம். அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்களா என்று ஏக்கத்துடன் நீ பார்க்கவும் வேண்டாம். புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளட்டும், இல்லை என்றால் இருக்கட்டும். நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. எல்லாம் ஒரு நாள் மாறும் என்று நம்பு. உனக்கானதை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.